இந்தியன் மார்க்கெட்டு ரொம்ப மைனஸில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. 227 பாயிண்ட்டு இறங்கி 23,639 க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1% டவுன் ஆகிருக்கு. ஸோ இதை நேற்றுக்கே பார்த்தோம். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது, எஃப்ஐஐ என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். அது இல்லாமல் ஏதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றதையும் பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ நேற்றுக்கு எஃப்ஐஐ நெட் செல்லராக தான் இருக்காங்க. 7,000 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐஐ அதை கவர் பண்ணுற அளவுக்கு 7,500 கோடி ரூபாய் நெட்டாக வாங்கியிருக்காங்க. ஸோ டாப் கமாடிட்டிஸ் பார்த்தோம்னா க்ரூட் ஆயில் ஏறி இருக்குது, நேச்சுரல் கேஸ் ஏறி இருக்குது, கோல்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சில்வரும் குறைஞ்சிருக்கு. இப்போ குளோபல் மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம். ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கு, யூரோப்பும் இறங்கியிருக்கு, யூஎஸும் இறங்கியிருக்கு. ஸோ டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் எல்லாமே கீழே 1%, 2%க்கு கீழே இறங்கியிருக்கு. இதோட எஃபெக்ட் இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்லேயும் தெரியும். மார்க்கெட்டு கீழே ஃபர்தராக கீழே போகலாம். இதை பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து நல்ல லார்ஜ் கேப் கம்பெனிஸை பை பண்ணுங்கள். அதுவும் இப்போ எந்த செக்டாரில் பிரச்சனை இருக்கோ அந்த செக்டாரில் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் இப்போ டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கோம். ஃப்யூச்சரில் அது அப்போ ஆகும். இப்போ நம்ம மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வருண் பெவரேஜஸ் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இது என்னுடைய த்ரெஷோல்டுக்கு கீழே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 30 பிஇக்கு கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் அடிக்கிறாங்க. நீங்கள் இட் கேன் ஸ்டார்ட் கன்சிடரிங் இட். ஸோ பெட்ரோநெட் எல்என்ஜி நல்ல கம்பெனி, நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. நான் பல வருஷமாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இப்போ நல்ல ப்ரைஸ் ரேஞ்சிலே இருக்குது. பெட்ரோநெட் எல்என்ஜிக்கு 38% அப்சைட் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ எல்பிஜி எல்என்ஜி இந்த பிரச்சனைலாம், வெஸ்டர்ன் ஆயில் பிரச்சனைலாம் இருக்கும் பொழுதும் இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ நம்ம இந்தியா ஈரான் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈரான்லேருந்து வரக்கூடிய வெசல்ஸில் ஒரு 4-5 டேங்கர் எல்பிஜியும் கொஞ்சம் க்ரூட் ஆயிலும் வர்றது. ஸோ அதை அவங்க வித் எஸ்கார்ட்ஸோடு இந்தியாவுக்கு வர மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இந்தியன் மினிஸ்ட்ரிஸ் சொல்லியிருக்காங்க, தேர் இஸ் நோ ஷார்ட்டேஜ் ஆர் எல்பிஜி ப்ரெஷர் இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோ ஷார்ட்டேஜ். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் 3 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு பெட்ரோல் எல்என்ஜிலாம் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குயிக்காக அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.